64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு. என்னென்னா, நம்மளுக்கு சுக்கிர பகவானோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசி இருந்தால் நம்மளோட பொருளாதார நிலை உயரும். அம்மா மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அருளாசி நம்ம பெற முடியும். அம்மாவோட மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் பெறதுனால நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற துன்பங்கள் துயரங்கள் நீக்கி சுகபோக வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் வழிபாடை மேற்கொள்ளணும். அந்த சுக்கிர பகவானுக்கு என்னென்னா, நம்ம அன்றாடம் வாரம் ஒரு முறை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளை செலக்ட் பண்ணி, அதுவும் காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையாக செலக்ட் பண்ணி, அந்த சுக்கிர ஓர காலங்களில் நம்ம சுக்கிர பகவானோட வழிபாடு நம்ம இல்லத்திலேயே நம்ம செய்யலாம். அது ஒரு அற்புத பலன் தரக்கூடிய விஷயம் இருக்குது. சுக்கிர பகவானுடைய தானியத்தில் மொச்சைக்குட்டை நம்ம அவரோட தானியங்களாக நம்ம முன்னோர்கள் காட்டியிருக்காங்க, நம்ம சித்தர் பெருமக்களும் காட்டியிருக்காங்க. அந்த மொச்சைக்கொட்டையை வச்சுக்கிட்டு மொச்சை பயிரும்பாங்க, அதை வச்சுக்கிட்டு ஒரு ஏரியாவில் ஒரு வார்த்தைகள் சொல்லி கூடுவாங்க. அதில் சுக்கிர பகவானுக்கு உண்டான தானியத்தை அந்த மொச்சையை செலக்ட் பண்ணி அந்த மொச்சைக்கொட்டையை எடுத்து சில சூட்சமங்கள் நம்ம செய்யணும். சரி, சுக்கிர பகவான் நம்மளோட வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னா, கரெக்டான வெள்ளிக்கிழமை நாள் ரெகுலராக வாரம் ஒரு முறை செலக்ட் பண்ணிக்கணும். வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 6 to 7 இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஓரையில் செய்கிறது பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசி. இந்த ஓரைகளில் சுக்கிர பகவானோட தன்மைகள் நிறைஞ்சிருக்கும், அவரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு சுக்கிர பகவானோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் பெற்றுட்டா அம்மா மகாலட்சுமி தாய் நம்மளுக்கு தேவையான சுகபோக வாழ்க்கையை தருவாங்க. அதுக்கு நம்ம இல்லத்தில் என்ன பண்ணோம்னா, கரெக்டாக அந்த டைம் செலக்ட் பண்ணி நல்லா சுத்தமான பால் சாம்பிராணி, இது மாதிரி வாசன திரவியான சாம்பிராணி கூட லவங்கப்பட்டையை நன்கு பொடி செஞ்சுக்கணும். நல்லா பொடி செஞ்சு அந்த பொடி செஞ்ச தூபத்தை நம்மளோட இல்லங்கள் முழுவதும் போடணும். இதுதான் சூட்சம தாந்திரிக முறை. லவங்கப்பட்டையில் அந்த சாம்பிராணியோட புகையை போட்டு நம்மளோட வீட்டில் உள்ளார வெளியில் நம்மளோட வீட்டோட என்ட்ரன்ஸில் அனைத்துலேயும் காட்டி அது அற்புதமாக அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நாம் ஒரு தாம்பாளத்தில் மொச்சைக்கொட்டை வாங்கிட்டு ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டாலும் சரி, அது ஒரு தட்டில் பரப்பி அது மேலே ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தீபமும் சிறப்பாக வேலை செய்யும், இல்லை சுத்தமான பசு நெய்யும் அற்புதமாக வேலை செய்யும். இதில் 2ல் ஏதோ ஒரு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை 2ஐயும் கலந்து நான் போட தீபம் ஏற்ற விருப்பம் இருக்குன்னா 2 கலந்து போட்டு தீபம் ஏற்றலாம். அந்த மொச்சைக்கொட்டை தாம்பாளத்தில் இருக்கிற காந்தத்து கொட்டாத தட்டாக இருக்கணும். அந்த மொச்சைக்கொட்டை தாம்பாளத்தில் மொச்சைக்கொட்டை வைக்கிற தாம்பாளத்தில் நம்மளுக்கு காந்தத்து கொட்டாத பாத்திரங்கள் எது இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே அந்த தானியங்களை பரப்பி அந்த தானியத்துக்கு மேலே நம்ம ஒரு விளக்கு ஏற்றிடணும். அந்த விளக்குக்கு செந்தாமரைப்பூ, அம்மா மகாலட்சுமிக்கு தேவையான வழிபாடு அனைத்தும் அந்த தீபத்தில் நம்ம செய்யலாம். சுக்கிர பகவான் பரிபூரமாக ஏற்றுக்குவார். மகாலட்சுமி தாய்க்கும் சுக்கிர பகவானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இது போன்ற இந்த சூட்சமங்கள் நிறைந்த இந்த மொச்சக்குட்டையை நம்ம பரப்பி அது மேலே தீபம் ஏற்றுறதுனால அதுக்கு வெண்தாமரை, சிகப்பு தாமரை, எந்த தாமரையாக இருந்தாலும் சொல்லி சுக்கிர பகவான் போற்றி போட்டு 105 முறை 108 முறை சொன்னாலும் போதும். குறைஞ்சது 108 முறை சொல்லுங்கள், 108 முறை உச்சரிக்கலாம். இதுதான் சூட்சமே. 105 முறை என்ன கணக்குன்னா அது சூட்சம கணக்கு. 30 ரகசியங்கள் நிறைஞ்சது. அப்பா குருநாதர் சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக சுக்கிர பகவானை அந்த தீப ஒளியில் நினச்சி அவருக்கு உண்டான மலர்களை நீங்கள் அப்படியே அர்ச்சனை மாதிரி பண்ணலாம் அந்த தீபத்தை நோக்கி. இல்லை இதே மொச்சப்பயிர் எடுத்துட்டு அந்த தூபத்தில் காட்டி 105 108 உங்கள் மனம் என்ன சொல்லுதோ அந்த எண்ணிக்கையில் எடுத்து அந்த 108 மொச்சக்கொட்டையும் அந்த தீபத்துக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி பாவனை பண்ணி அந்த தட்டிலேயே போட்டிருங்க.
ஃபஸ்ட்டு இந்த மொச்சக்குட்டியை 108 தனியாக எடுத்து எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க. பிறகு ஒரு தடவையும் அந்த சுக்கிர பகவானோட திருநாமத்தை சொல்லி அப்படியே அதே தட்டில் மொச்சக்குட்டை வச்சிருக்கிற அதே தட்டில் போட்டு வழிபாடு பண்ணுங்க. அற்புத பலன் தரும். இதில் சூட்சமாக வழிபாடு. சுக்கிர பகவானுக்குரிய அனுகிரகத்தை பெறக்கூடிய ஆற்றல் அந்த மொச்சை பயிரில் இருக்குது. அவ்வளோ சக்திகள் நிறைந்தது. ஏன்னா நவதானியங்களுக்கு அற்புத சக்தி இருக்குது. ஒரு கிரகங்களுக்கு உண்டான தானியத்தில் அந்த மொச்சைக்குட்டை தானியம் அற்புத பகவான் பிரதிபலிக்கிறார் சுக்கிர பகவான் அதில். அந்த காரணத்தினால அது இந்த மாதிரி நம்ம சூட்சம வழிபாடு பண்ணுறதுனால நம்மளோட வீட்டில் லக்ஷ்மி தாய் வாசம் செய்வாள். நம்ம இந்த பூஜை செய்கிறதுனால அந்த தீபத்துக்கே நீங்கள் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியங்கள் வச்சு தூப தீபம் காட்டி அவங்கள ஆத்மார்த்தமாக சுக்கிர பகவானை நினச்சிட்டு டைம் இருந்தால் கோயிலில் போய் நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா இதே வழிபாடு போதும். இது மாதிரி வாரந்தோறும் உங்களோட இல்லங்களில் செய்யுங்க. செய்யக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக உங்களோட பொருளாதாரத்தில் நிம்மதி ஏற்படும். இதில் என்ன சூட்சம்னா அம்மா மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசியும் பெற முடியும். உங்களுக்கு வாழ்க்கையில் தன்னிலை உயரும். உங்களோட தன்மையை நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு சேர்ந்துட்டு ஆடை ஆபரணம், நல்ல மகிழ்ச்சியான வீடு, அற்புதமான குடும்பம், நல்ல மனைவி அமைஞ்சு உங்களோட நடக்கிற காரியங்கள் அனைத்தும் சுபமாக செலக்ட் ஆகும். இது மோதி இவங்களுக்கு அனைவரும் இந்த மாதிரி நம்ம செய்யக்குள்ள தெய்வ ஆகர்ஷணம் ஏற்படும். தெய்வங்களோட ஆகர்ஷணம் ஏற்படும். இது மாதிரி சூட்சம முறைகள் நம்ம இந்த சூட்சம முறைகள். அதே இது நம்ம இரவு நேரங்களில் படுக்கிறப்ப என்ன பண்ணோன்னா வெற்றிலையில் வெத்தலையும் 9 வெத்தலை செலக்ட் பண்ணிவிட்டு 9 கொட்டைப்பாக்கும் அதில் பாக்கு வச்சுட்டு 9 பாக்கு வச்சுட்டு 9 மொச்சக்கொட்டையை எடுத்து அதே மாதிரி மடித்து நம்மளோட தலையணிக்கடியில் வச்சு தூங்கிட்டோமா சுக்கிர பகவானோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் கிடைக்கும். அது போன்ற சூட்சமங்க வழிபாடுகள். மறுநாள் அதை நம்ம எடுத்து அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இது மாதிரி 21 வாரங்கள் நம்ம வைக்கிற தலையணைகளில் சுக்கிர வாரம் செலக்ட் பண்ணி அது இரவு நாம் 9 மணிக்கு மேலே படுக்கிறப்ப இது ஒரு வெத்தலையில் 9 வெத்தலை செலக்ட் பண்ணிக்கிறோம், 9 பாக்கு செலக்ட் பண்ணிக்கிறோம், 9 மொச்சை தானியத்தை செலக்ட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மூட்டையாக கூட கட்டி அந்த மூட்டையை தலையணைக்கு வைக்கிறோம், படுத்துக்கிறோம். மறுநாள் காலையில் எந்திரிச்சு தனியாக எடுத்து பத்திரம் வச்சுக்கிறோம். இது மாதிரி 21 வாரங்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறதுனால 21வது வாரம் இந்த தானியத்தை சேகரித்த இந்த பொருட்களை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஓடும் நீர்நிலைகளில் அப்படி போட்டுடணும். தண்ணி ஓடுற இடத்துல ஆற்றுலையோ குளத்துலையோ கொண்டு போய் போட்டோமா அதை அடிச்சுட்டு போயிடும். இதில் உங்களுக்கு என்ன சூட்சமம் நடக்கும்னா உங்களோட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்த அனைத்து விதமான தோஷங்களும் இது மூலியமாக நீங்கிரும். நீங்கின பிறகு உங்களோட பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். உங்களோட குடும்ப வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். கணவன் மனைவி உயரும். அம்மா மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசி கிடைக்கும். உங்களோட பொருளாதார உயர்ந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி நிலைக்கு உங்களோட வாழ்க்கை மாறும். படிப்படியாக மாறும். இறைவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் அனைவரும் இப்பதிவை பயன்படுத்தி முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். Please subscribe Ganapati Aanmigam.